அன்னைக்கு நம்ம தலதோனி பண்ண செயலை பார்த்து கிரவுண்ட்ல உள்ள மொத்த பீப்புளுமே பூ பண்ணிருப்பாங்க. சரியா 2011ல இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த ஒரு டெஸ்ட் மேட்ச்ல அப்போ இங்கிலாந்து டீம்ல இருந்த மோர்கனும் பெல்லும் பேட்டிங் ஆடிட்டு இருப்பாங்க. அப்படி பேட்டிங் ஆடிட்டு இருக்கும் போது மோர்கன் நம்ம இசான் சர்மா போட்ட ஒரு பாலை தூக்கி பலாருன்னு 4 லைன்ல அடிச்சிருவாரு. அந்த சமயத்துல அப்படி அடிச்சுட்டு மோர்கனும் பெல்லும் பால் 4 போயிருச்சுன்னு நினைச்சிட்டு கிரீஸை விட்டு வெளில வந்து ஸ்ட்ரைட்டா டீ பிரேக்கு போயிருப்பாங்க. ஆனா அவர் அடிச்ச அந்த பால் அங்க 4 லைனே டச் பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த பால் 4 லைனுக்கு போறதுக்கு முன்னாடியே அப்போ நம்ம இந்தியா டீம்ல இருந்த பிரவீன் குமார்ங்கிற பிளேயர் பயங்கரமா ஃபீல்டிங் பண்ணி தடுத்துருப்பாருங்க. ஆனா இந்த விஷயத்தை அப்போ பெல்லும் மோர்கனும் கவனிச்சிருக்க மாட்டாங்க. அப்படி அவங்க கவனிக்காம போக டக்குன்னு நம்ம தலதோனி அந்த பாலை வாங்கி அபினவ் முகுந்திட்ட கொடுத்து ஸ்டெம்பில் அடிச்சு ரன் அவுட்டுக்கு அப்பீல் பண்ணிடுவாருங்க. அம்பேரும் தேர்ட் அம்பேர் டிசிஷன் போயிட்டு இது ரூல் படி அவுட் தானே 137 ரன்ஸ் அடிச்சிருந்த பெல்லுக்கு ரன் அவுட் கொடுத்துருவாங்க. இதனால அப்போ டென்ஷனான இங்கிலாந்து கிரவுண்ட்ல இருந்து மொத்த இங்கிலாந்து பீப்புள்ஸுமே தோனி செஞ்ச இந்த சம்பவத்துக்கு எதிராக பூ பண்ணிருப்பாங்க. இதுக்கப்புறமா இதை நோட் பண்ண அந்த நம்ம தலதோனி டீ பிரேக் முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்படிப்பட்ட விக்கெட் எங்களுக்கு வேணான்னு அம்பேர் கிட்ட அந்த விக்கெட்டை வித்ட்ரா பண்ணி பெல்ல பேட்டிங் ஆட வச்சிருப்பாருங்க. இதுக்கப்புறமா பூ பண்ண அதே இங்கிலாந்து பீப்புள்ஸ் தோனியை பார்த்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா Dhoni's withdrawn his appeal. So let's put it all to one side.